இது மகிமை நேரம். மகிமை டிவி நேயர்களே, மன்னிப்பு வழங்கும் ராஜாவை குறித்து இந்த நாளிலே தியானிக்க இருக்கிறோம். ஆண்டவருடைய ராஜ்யம் மிகவும் மகிழ்ச்சியான ராஜ்யமாக காணப்படும். ஏனென்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ராஜாவாக இருக்கிறார். அந்த ராஜ்யத்திலே மன்னிப்பு கிடைக்கிறது. இன்று உலக நாடுகளிலே ஒருவர் செய்த குற்றங்களை ஒருவர் மன்னிக்க முடியாமல் போர் தொடுக்கிறார்கள். ஒருவரை ஒருவர் கோர்ட்டு கேஸு வழக்கு என்று வாதாடுகிறார்கள். ஆனால் நம்முடைய இயேசு ராஜாவோ அவருடைய ராஜ்யத்திலே மன்னிப்பு வழங்குகிற ராஜாவாக இருக்கிறார். ராஜ்யத்தின் தன்மையிலே பாவ மன்னிப்பு பெற்றுக்கொள்வது மிகவும் முக்கியமான அம்சம். நம்முடைய வாழ்க்கையிலே இந்த பாவம் என்னென்ன காரியங்களை எல்லாம் செய்கிறது, அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகளை நாம் இன்று சிந்திப்போம். இந்த பாவத்தின் பிரசன்னம், அதனுடைய விளைவுகளை நாம் மறைக்க முடியாது. ஒரு கதை இவ்வாறு சொல்லப்படுகிறது. ஒரு மருத்துவரை பார்க்க ஒரு சகோதரி சென்றிருந்தார்கள். அப்போது அந்த மருத்துவர் ஒரு இடைவேளைக்காக வெளியே சென்றிருந்த போது இந்த பெண் காத்து கொண்டிருந்த அந்த பெண் அங்கே பார்த்தால் ஒரு அருமையான கடிகாரம் இருந்தது. அதை எடுத்து தன்னுடைய கையிலே மறைத்து வைத்து கொண்டாள். கொஞ்ச நேரத்தில் எல்லாரும் வந்தாங்க, டாக்டர்ஸ் வந்தாங்க, ஒவ்வொருத்தரையாக பரிசோதிக்க ஆரம்பித்தாங்க. ஆனால் இந்த டாக்டர் உட்காந்து கொஞ்ச நேரத்திலேயே அந்த கிளாக் அலாரம் அடிக்க ஆரம்பிச்சிச்சு. உடனே எல்லாரும் யார்கிட்ட இருக்குது அப்படின்னு பார்க்க ஆரம்பிக்கும்போது இந்த பெண்ணுக்கு அந்த தான் செய்த தவறு, பாவத்தின் பிரசன்னம், அதனுடைய விளைவுகளை மறைக்க முடியாமல் தவிக்கிறதை பார்த்தார்களாம். ஆம், இன்று பல்வேறு பிரச்சனைகள் பாவங்கள்னால் ஏற்படுகிறது. மத்தேயு 9ஆம் அதிகாரம் 1 முதல் 8ஆம் வசனம் வரை பார்க்கிறோம். திமிர்வாதமாய் இருந்த ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே நடந்த சம்பவம். இந்த வியாதியை குறித்தே நாம் வாசிக்கும்போது திமிர் அப்படிங்கிற ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கு. வாதம் எல்லாருக்கும் வரக்கூடிய ஒரு நோய். ஆனால் இந்த திமிருங்கிறது ஒரு மனநோய் அல்லது ஒரு ஆத்தும நோயை குறிக்கிறது. ஆகவே தான் அந்த இடத்துல நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் இயேசு ராஜா அவருக்கு அந்த மனிதனுக்கு சுகம் கொடுக்கும்போது உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்லுகிறார். பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, அந்த பாவங்கள் மன்னிக்கப்பட்ட உடன் அந்த நோய் சுகமாகிறது. அப்போது இந்த நோய் எதனால் வந்தது என்று பார்ப்போமானால் அவனுடைய பாவத்தினால் வந்திருக்கிறது. எல்லா நோய்களும் பாவத்தினால் வருகிறது என்று சொல்ல முடியாது. ஆனால் இந்த மனிதனுக்கு பாவத்தினால் நோய் வருகிறது. அன்று ஆதாம் ஏவாள் பாவம் செய்த போதே அநேக மக்களுக்கு இந்த பாவ நோய் தொற்றிக்கொள்ள ஆரம்பித்து விட்டது. ஆனால் ஒரு சிலருக்கு இந்த பாவத்தினால் அல்ல, உடல் ரீதியாகவும் நோய்கள் ஏற்படுகிறது. ஆனால் இந்த திமிர்வாத மனிதனுக்கு பாவத்தினால் ஏற்பட்ட ஒரு நோய் என்று பார்க்கிறோம். இந்த பாவத்தினால் அவன் தன்னுடைய பாவத்தை குறித்த ஒரு பயம், நாம் தவறு செய்துவிட்டோம் என்ற பயம், குற்ற உணர்வு, இது எல்லாம் சேர்ந்து மனிதனை ஆட்டி படைக்கிறது, அவனை படுத்த படுக்கையாக மாற்றி விடுகிறது. ஆகவே தான் ஆண்டவர் இயேசு ராஜாவாக அந்த இடத்துல அவர் மன்னிக்கும் ஒரு ராஜாவாக செயல்படுகிறார். இயேசு அவனை நோக்கி சொல்லுகிறார், மகனே திடன்கொள், பயப்படாத, உன்னுடைய பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்படும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இன்று அநேகருக்கு பயத்தை தொடர்ந்து குற்ற உணர்வை தொடர்ந்து அதனுடைய விளைவு மனநோய் ஏற்படுகிறது, ஆத்மாவிலே நோய் ஏற்படுகிறது, சரீரத்திலே அது பாதிப்பை கொண்டு வருகிறது. இயேசு ராஜா இங்கே மன்னிப்பை வழங்குகிறார். மகனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. இன்று உலக பிரகாரமான எத்தனையோ ஆசாரியர்கள், எத்தனையோ ராஜாக்கள், எத்தனையோ ஆளுகை செய்கிறவர்களை நாம் பார்க்கிறோம். ஆனால் அவர்களெல்லாம் மன்னிப்பு வழங்கக்கூடியவர்களாக இருக்கிறார்களா என்று பார்த்தால் கேள்விக்குறிதான். ஆனால் நம்முடைய ஆண்டவர் மன்னிப்பை வழங்குகிற ராஜாவாக காணப்படுகிறார். ஏனென்றால் அவர் சிலுவையிலே நம்முடைய பாவங்களுக்காக அவர் ஒரே தரம் மரித்து தன் எல்லா பாவங்களையும் சிலுவையிலே அவர் என்ன செய்து விட்டார், தொலைத்து விட்டார். ஆகவே தான் அவர் தைரியமாக அந்த வல்லமையை கொண்டு அவர் என்ன செய்கிறார், பாவ மன்னிப்பு மக்களுக்கு வழங்குகிறார். ஒருவேளை அந்த மனிதனை கொண்டு வரும்போது அந்த சம்பவத்தை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் 4 பேர் தூக்கி கொண்டு வருகிறார்கள். அதோடு மட்டும் இல்லை, அந்த வீடு கூட்டமாக நிறைந்திருந்ததால் மேல்கூரையை பிரித்து அந்த 4 பேரும் கட்டிலோடு அந்த மனிதனை இறக்கியதாக நாம் பார்க்கிறோம்.
அந்த அளவுக்கு பாவ நோயானது அந்த மனிதனை முழுவதுமாக அடக்கி அவனை செயல்பட விடாமல் ஆக்கிவிட்டது. இன்று உலகத்தில் நம்ம பல்வேறு பாவங்களிலே நாம் அடிமைகளாக இருக்கும்போது இப்படிப்பட்ட செயல்பட முடியாத ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறோம். ஆனால் ராஜாதி ராஜாவாகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய ராஜா, நம்முடைய பாவங்களை மன்னிக்கிற ராஜாவாக இருக்கிறார். அவர் நம்மிடத்தில் சொல்லுகிறார், நீங்கள் பிறர் குற்றங்களை மன்னிக்கிறது போல நான் உங்களுடைய பாவங்களை மன்னிக்கிறேன் என்று சொல்லி நமக்கு பரமண்டலங்களுக்கு ஜெபத்தில் கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஆகவே தான் ஆண்டவர் அந்த மனிதனை பார்த்து சொல்லுகிறார், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்லிவிட்டு உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட. அதாவது அவனுடைய பாவங்கள் அங்கு மன்னிக்கப்பட்ட உடனே அவன் நடப்பதற்கு அதாவது சுகம் கிடைத்து விட்டதாக நாம் பார்க்கிறோம். அப்போது அவனுடைய வியாதிக்கு காரணமானது அவனுடைய பாவமாக இருந்திருக்கிறது. ஆகவே தான் இயேசு சொல்லுகிறார், உன் படுக்கையை எடுத்து கொண்டு நட என்று. பாருங்க, படுக்கையோடு கொண்டு வந்து இறக்குனாங்க. படுக்கையிலிருந்து எழும்ப முடியாது, படுக்கையிலிருந்து அவனை தூக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை, ஒரு மனதளவிலையும் பிரச்சனை, ஆத்மாவிலையும் நோய், சரீரத்திலையும் நோய். இந்த எல்லாவற்றிற்கும் மேலாக அவன் அந்த பாவத்தினால் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கிறதுனால பயம், குற்ற உணர்வு. ஆனால் இப்போது பாருங்கள், ராஜாதி ராஜா, விடுதலை கொடுக்கிற ராஜா, பாவ மன்னிப்பை அருளுகிற நம்முடைய ஆண்டவர், அவர் சர்வ வல்லவர், அவர் ராஜாதி ராஜா, அவர் மன்னிப்பை வழங்குகிற தேவனாக இருக்கிறார். இந்த தெய்வம் அந்த மனிதனுக்கு கட்டளை கொடுத்த உடனே அங்கே என்ன நடைபெறுகிறது? அவன் அந்த கட்டளைக்கு கீழ்ப்படிந்து உடனடியாக அவன் எழுந்து தன்னுடைய படுக்கையை எடுத்துக்கொண்டு செல்வதை பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களை, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பர்களே, நாம் ஒருவேளை பலவிதமான இந்த உலக பிரகாரமான பாவங்களிலே சிக்கி தவிப்போம் என்றால், இந்த பாவத்தின் நிமித்தமாக நம்முடைய செயல்பாடுகள், நம்முடைய வாழ்க்கையிலே போராட்டங்கள், நம்முடைய வாழ்க்கையிலே பிரச்சனைகள், நம்முடைய வாழ்க்கையிலே நடக்க முடியாத சூழ்நிலை, செயல்பட முடியாத சூழ்நிலை, முன்னேற்றம் இல்லாத சூழ்நிலை காணப்படுமானால், ஆண்டவர் இன்று நம்முடைய பாவங்களை மன்னிக்கும் ராஜாவாக இருக்கிறார். ஒருவேளை உலகத்தில் நம்ம செய்த தவறுகளுக்கு மன்னிப்பு இல்லாமல் இருக்கலாம், ஆனால் ஆண்டவர் நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறவராக இருக்கிறார். ஆண்டவரிடத்தில் நாம் அறிக்கையிடுவோமா? ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த உலகத்தில் ஆண்டவரே, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று இந்த உலகம் முழுவதும் இருக்கிற ஜனங்களுக்காக 2000 வருஷத்துக்கு முன்பே ஆண்டவரே இந்த உலகத்தில் அனைவருடைய பாவங்களையும் மேலே சுமந்து ஆண்டவரே தீர்த்தீரே அப்பா, உமக்கு நன்றி ராஜா. இதை நாங்கள் உணர்ந்தவர்களாக ஆண்டவரே, எங்களுடைய தவறுதல்கள் நிமித்தம், எங்களுடைய மீறுதல் நிமித்தம், எங்களுடைய அக்கிரமங்கள் நிமித்தம், எங்களிடத்திலே காணப்படுகிற பாவங்கள் நிமித்தம் ஆண்டவரே பல்வேறு குறைபாடுகள் மனிதர்கள் ஆகிய எங்களுக்கு காணப்படுமானால் ஆண்டவரே, நீங்கள் எங்களுக்கு மன்னிப்பை வழங்கி இந்த பாவ நோயிலிருந்தும் சரீர நோயிலிருந்தும் நீங்கள் விடுதலை கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, இப்போதும் ஆண்டவரே தங்களுக்கு பிரியமில்லாத காரியங்களிலே நாங்கள் ஈடுபட்டு விட்டோம் என்று பயத்தோடு குற்ற உணர்வோடு காணப்படுகிற பிள்ளைகளுக்கு நீங்கள் விடுதலை தாங்கப்பா. நீங்கள் ஆண்டவரே பாவத்தை மன்னித்து சரீரத்திலும் ஆத்மாவிலும் விடுதலை தந்து விட்டதற்காக நன்றி சொல்லுகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் தாழ்மையோடு கெஞ்சி கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். மகிமை